ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுங்க. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஒரு ஃபீலு. லீவு தான் பிள்ளைங்களுக்கு, ஆனாலும் வந்து ஒரு 6:30 அப்படிங்கையிலலாம் முழிப்பு வந்துடுது. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, நல்லா வந்து தூங்கிட்டேன். காரணம் வந்து நாள் நைட்டு ஒரு 12 மேலே சரியான மழை. அந்த குளிர்லேயே நல்லா இழுத்து போற்றி தூங்கியாச்சு. பாப்பாவும் தம்பியுமே வந்து ஒரு 7:30 மேலே தான் என் கூட தான் எழுந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வந்தோன்னே அம்மாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த அன்னைக்கு அப்பாவுக்கு வந்து பர்த்டேங்க. ஸோ வந்து அப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணிகிட்ருக்கா. மே 8 அப்பாவுக்கு வந்து பர்த்டே. அப்பாவுக்கு வந்து இதோட வந்து 66 முடிஞ்சு 67 வந்து தொடங்குது. ஸோ வந்து மகிழினி வந்து ஹாப்பி பர்த்டே தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கேக்குங்க, எனக்கு கேக்கு சாக்லேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மகிழினியை கூப்பிட மகிழினி ஃப்ரெண்டு வந்தாச்சு. இப்போ இந்த குட்டி பையன் வந்து வீட்டு பக்கத்தில் புதுசாக வந்து குடி வந்திருக்காங்க. காலையிலையும் சரி சாயங்காலம் சரி நம்ம ருத்வினி மகிழினி கூட கிருஷ்வா கூட விளையாடுறதுக்கு வந்துடுவான். அவன் வந்தான். இவங்களும் வந்து வீடு தங்க மாட்டாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தோன்னு இந்த மோட்டு பட்டில் வந்து போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் மற்ற சேனல் ஓடுதோ என்னமோ, ஆனால் இந்த கார்ட்டூன் சேனல் வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, அம்மாங்க வீட்டில் போனாலும் அதை தான் போட்டு உட்காந்துருப்பான். மகிழினியோட சைக்கிள் சீட்டு வந்து பிஞ்சிருச்சுங்க. ஸோ அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருந்தா சீட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் மறந்துட்டார். இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அவர் லேட்டு. ஒரு 12 அப்படிங்கிற தான் வந்தார். நீ சீட்டு வாங்கிட்டு வராட்டி நான் கூட பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னனால மகளுக்காண்டி போய் கடை தேடி போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. கொண்டா பாப்பா நானே மாட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு எல்லோ கலர் தானே பிடிக்கும், எதுக்கு இந்த கலர் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு எல்லோ கலர் சீட்டு தான் வேணும்னு இருக்கா. என்னதான் பண்ண குச்சியோட மேல உட்காந்துருக்கேன், கத்த வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டு இருந்தா. ஆஃப்டர்நூன் வந்து விஜய் சூப்பரில் வந்து RRR படம் போட்டிருந்தாங்க. ருத்வின்க்கு அந்த படம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபைட்டு சீனு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து அதை உட்காந்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். நாங்களுமே லஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பேக் பண்ண வேண்டிய வேறு இருந்துச்சு. கையோட போய் பேக்கும் பண்ணி வச்சுட்டு கீழே வந்தால் நாள் பெஞ்ச மழையில் ஊர் பக்கத்தில் இருக்க மலையில் லைட்டாக ஊற்று மாதிரி தண்ணி வேறு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரையில் மணி வந்து சரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. உண்டியில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பார் போலங்க ஃப்ளிப்கார்ட்டில். அந்த உண்டியில் வந்து 2 பண்ணியிருந்திருக்காரு. 1 தான் ரிசீவ் ஆகியிருந்திருக்கு. ஆனால் அவருக்கே தெரியல 2 தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பார்சலை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக மகிழினி கையில் கொடுத்துட்டாரு. ருத்வினுக்கு உடனே கோபம். அப்போ எனக்கு ஆர்டர் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி கிளி 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 கிழிச்சு பார்க்கட்டும் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சும்மா இதுதான் தகரம் தான். பாப்பா உனக்கு பிங்க் கலரில் உனக்கு ஒன்று வரும். நான் சொல்கிறேன் கேளு. இப்போதைக்கு 2 பேரும் ஒரே உண்டியில் யூஸ் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வச்சுக்கணும், சரியா? அந்த பேப்பர் தூக்கி குப்பையில் போடு. இது பார்த்தியா பூட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நீ உண்டியில் காசு எடுத்து என்ன வாங்குவ? என்ன வாங்குவ பாப்பா? சரி, உண்டியில் காசு எடுத்து நீ என்ன வாங்குவ? சரி சொல்லு, என்ன வாங்குவேன்னு. ஆகக்கூடாது. மீனா, நீ என்ன வாங்குவ? சரி சரி, காசு சேர்க்கணும், சரியா? ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே உண்டியில் வாங்கி கொடுக்கணும். சும்மா வச்சு இந்த சில்லற காசெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சேமிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் டைமே இல்லாமல் இருந்துச்சு. பழனிலேருந்து வரையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். அது நவுந்து போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா எனக்கே தெரியல ஒரு ஆர்டர் போட்டிருந்தது. ஆர்டர் போட்டு ஒரு வகையாக வந்து வாங்கிட்டாரு. அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். இங்கிட்டு வாத்தங்க. கட்டில் வாங்கி தரானாமா? ஐயோ, ஒன்று வேணாம். இந்த கிளாஸ் நீ இந்த காசு சேர்த்திக்கிட்டே வந்து நீ இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கிறீல்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா வாங்கலாம்.
எஜுகேஷனுக்கு நம்ம கட்டிக்கலாம். அவன் ஏன்னா எப்படி கஷ்டப்பட்டு சேமிக்கிறான் அந்த காசோட இது எப்படின்றத அப்பதான் தெரியும். கஷ்டப்பட்டு சேமிச்சு அவனுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போறேன். அத உள்ள போடக்கூடாது. சாவி உள்ள போட எப்படி தரப்ப? லூசா நீ? இந்த சாவி வந்து அம்மாட கொடுத்துடணும். சரியா? வண்டியில் போய் அத்தை அப்பா கிட்ட எல்லாம் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு இதில் காசு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போனோடனே வசூல் ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். டெலிவரி ஆகல, இன்னும் 2 நாள் ஆகும் அது வர்றதுக்கு. அப்புறம் 2 காசு மட்டும் கொடு அவனுக்கு. பொருளா? எல்லா காசையும் கொடுத்துறாத. ஐயோ அகிலினி உண்டியில் வேறு வராமல் சரியான டென்ஷன் ஆகிறா. எதுக்கு தான் கொரியர்காரவங்க ஏன் உண்டியில் மட்டும் தரலையோ அப்படின்னு சொல்லி அப்பப்போ காண்டாய் கத்துறா வைக்கிறா. அவன் போய் அவன் உண்டியில் எல்லாத்துட்டையும் காசு வாங்குறத பார்த்துட்டு செம டெம்ட் ஆகிறா. பாப்பா அப்படிலாம் பண்ணாதான், அவன் உண்டியிலையும் பிடிங்கி நான் மேலே வச்சுருவேன், உனக்கு உண்டியில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த நேரம் அப்பாங்க வீட்டில் போய் அப்பாங்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து சிட்டி ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் அப்பா பிள்ளைங்க மணி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அம்மா வந்து டைம் தான் வரேன் அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே மழை சரியான கற்கள் கட்டி வந்துருச்சு. பிள்ளைங்க சிட்டி ஸ்கொயரில் போய் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு அப்பா பர்த்டே அதுமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட்டு மழை வந்து சதி பண்ணிருச்சு. சரி உண்டியில் கொடுத்து அப்படியே சமாதானம் பண்ண மாதிரி பிள்ளைங்களை வந்து அந்த ஞாபகத்தை மறக்கடிச்சிக்கிட்டு இருந்தோம். வர வரைக்கும் எடுக்கக்கூடாதா? மழை வந்து கரெக்டாக நாங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த கொஞ்ச நேரத்தில் சரியான மழை வந்துருச்சு. வேறு வேலையே இல்லையா? மாந்தோப்பு இருக்கிறது கூட மாந்தோப்பு இருக்குன்றதுக்காண்டி டெய்லி மாங்காய். யாருக்கு வயிறு வலிக்க போகுது? உனக்கு வலிக்காது, நீ தான் ரொம்ப தின்ற. அவன் அதுக்கு மேலே எனக்கு என்னமோ இது பிடிக்கவே பிடிக்காது. இந்த பிள்ளைய பேர் உப்பு இல்லாமல் மிளகா பொடி இல்லாமல் எனக்கு ஒன்றும் கொடுங்க. மணி ஒரு செல்ஃப் எனக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வைக்கிற கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த செல்ஃபில் இருக்க திங்ஸ் அப்போ நீங்களே மாற்றி வைங்க அப்படின்னு சொன்னனால வந்து கையோட மாற்றி வச்சுட்டு மேலே அந்த ஒற்றையெல்லாம் அடித்து கொடுத்துட்ருக்காரு. அப்பப்போ மூடு வந்தால் மட்டும்தான் அந்த வேலை செய்வார். நம்ம கெஞ்சினா கூட செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றனால எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி நம்மளும் வந்து இன்னொரு 20 days தான் இருக்குது. தாத்தா அந்த இறந்து அடப்பெல்லாம் முடியறக்கு எப்படி இருந்தாலும் வீடு க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சிறுக பே செஞ்ச மாதிரி இருக்கட்டும், முடிஞ்சால் இந்த 2 ஃபேனையும் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட் டின்னர் சமைக்கிறக்கா போயிட்டேன். டைம் வந்து இவர் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கல 7 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு அடுத்த வயிறு பசிக்கும். ஸோ வந்து அந்த வேலையும் நம்ம பார்க்கணும். அதனால் பொறுமையாக இந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு நானும் வந்து சமைக்கிறதுக்கு பொருளெல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டேன். அவர் பர்த்டேன்னு நான் வீடியோவில் காலையில் சொன்னேன், ஒரு கேக் கூட வாங்கி விட்டலை. அந்த ஃபோட்டோ எடுத்து போடலான்னு பார்த்தா இப்போ கூட ஆக்டிவேட் பண்ணி கொடு. நைட் டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாவு எதுவுமே இல்லை, டெய்லி சப்பாத்தியா அப்படின்ற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சும்மா மீன் மேக்கரை மட்டும் வச்சு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வேணாம். ஆரோ மாட்டினதுலேருந்து அவர் ஒரு வாரம் திருச்சி கண்டினியூவாக டியூட்டி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் கிடைக்காம அந்த ஸ்டாண்டை இன்னும் மாட்டாமல் இருக்கும். எனக்கு திங்ஸ் அங்கே இங்கேயும் கசகசன்னு வச்சுருக்க மாதிரியே இருக்குது. ஸோ வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த ட்ரில்லிங் போட்டு எனக்கு மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எரியிற சிலிண்டர் நான் மாட்டி 6 மாதம் ஆச்சுங்க. 6 மாதம் முடியல, 5.5 மாதம் ஆச்சு. கவர்மெண்ட் வேறு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேங்க. ஒரு சிலிண்டர் மாட்டினாவே 6 மாதம் வருதுன்னா அப்போ நான் என்ன அளவில் சமைச்சிருப்பேன்றதை யோசிச்சு பாருங்கள். மொத்தத்தில் நீங்கள் சமைக்கிறதே இல்லை, எல்லாம் உங்கள் அம்மா வீட்லேயும் கடையிலையும் தான் சாப்பிட்றீங்க. கடையிலங்க எப்பயாச்சும் எங்கள் அம்மா வீட்டில் சமைப்பேன். சாப்பாடை வச்சுட்டு குழம்பு இங்கே அங்கேயும் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் வேறு வழியில் சமைச்சேன். எப்படி கவர்மெண்ட் ஓட்ட போகிறாரு? நம்மள மாதிரி ஆள் இருந்தால் வாங்குறது கம்மி தானே, அப்பா அவருக்கு மிச்சம் ஆயிடும். என்னென்ன சொல்லியிருக்காரு? 6 சிலிண்டரு, பஸ்ஸு எங்கேனாலும் ஃப்ரீ, ஜாலி தானே. அப்புறம் வந்து வேற என்ன? 2500 காசு மாதம் 2500 எல்லா கார்டுக்குமா? அதெல்லாம் இல்லையாம்மா.
அது எப்பயும் போல வந்ததுக்கு தான் வேலை இல்லாம இருக்க பட்டதாரிகளுக்கு 4000. அப்ப யார் வேலைக்கு போகலாம் அதை கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கேன். அப்புறம் பவுனு பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பவுன். கல்யாணம் பண்றவங்களுக்கு ஒரு பவுனு. தாய் மாமே சீரு என்னமோ ஒன்று இதெல்லாம் சாத்தியமான்றது உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் சார் உங்கள் சார்கிட்ட தான் கேட்கணும். சாரி எப்பா அதெல்லாம் வந்து எங்களால முடியும்ன்ற நம்பிக்கையில வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கோம். நாளைக்கு இருக்கு கூட தான் சம்பளம் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி அவரை வேணான்னு சொல்லுவியா? சம்பளத்தை வேணான்னு எழுதி கொடுத்துருவியா? அவனும் அரசியல் டாக்கணும். நீ முதல்ல சமையல் வேலையை மட்டும் போடு. நீ சொன்னது சொல்றேன். என்ன தின்ற சி சின்ன பிள்ளைங்க மட்டும் அழுத்துன்னுட்டு இருக்க. பிரியாணி ரெடியா இல்லையா? அவனுக்கு வேறு இங்கிலீஷ் கிளாஸ் இருந்துச்சுன்னா சரி. ஏய் லூஸ் மாட பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் லேட் பண்ணியாச்சு. ரித்வீனுக்கு பார்த்தீங்கன்னா 8 to 8:30 வரைக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் ஆன்லைனில் தான் தம்பியை ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிளாஸ் போயிருச்சு. இதை நான் ஆக்சுவலாக வந்து தம்பி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கையிலே போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் இப்போயுமே வந்து கொஞ்சம் லெட்டர்ஸாக அதாவது வந்து ஃபோனிக் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையாக ரியலி அந்த நான் கட்டுற ஃபீஸுக்கு வந்து ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாப்பாவுமே இன்ட்ரெஸ்டடாக என்னையும் சேர்த்தி விடுங்கன்றா. ஆனால் பாப்பாவை அடுத்த வருஷம் சேர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.